இரட்டை இலை வழக்கை சுட்டிக்காட்டி புகழேந்தி ராஜ்யசபா தேர்தலில் வேட்பாளராக அதிமுக வேட்பாளரான அவருடைய மனுவை ஏற்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது எனவும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட புகழேந்தி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். என்ன நடந்தது? விரிவான விவரம். வணக்கம். தற்போது ராஜ்யசபா வேட்பாளர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அதிமுக மற்றும் திமுக சார்பில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்களும் சுயேட்சைகளும் தற்போது வந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளர் அறையிலே இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு திடீர் திருப்பமாக யாரும் எதிர்பாராத நேரத்திலே அதிமுக வேட்பாளர்களை மனுக்களை ஏற்கக்கூடாது என கூறி தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த கர்நாடகா புகழேந்தி அவர் வந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டவர். தற்போது இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அணிகளும் இணைய வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழுவை அமைத்து அவர் தனியாக செயல்பட்டு வருகின்றார். அவர் தற்போது இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். காரணம், நீங்கள் அதிமுக மனுக்களை ஏற்கக்கூடாது. அதற்கான காரணம் என்னவென்றால், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்களை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு இன்னும் தேர்தல் ஆணையத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது. நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, அதாவது சட்டப்பேரவை செயலாளர், அவருடைய அறையிலும் அதிகாரிகளிடம் நாங்கள் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். இப்படி மனுக்களை கொடுத்திருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சம்பந்தமாக கையொப்பம் இடுவதற்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இவர்கள்தான் என்பதற்கு கையொப்பம் இடக்கூடிய அதிகாரம் இல்லை. இட்ஸ் சப்ஜெக்ட் டு கோர்ட் மேட்டர் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே கோர்ட்டிலே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இவர் எப்படி முடிவெடுத்து கையொப்பம் இட முடியும் என அவர் தற்போது அப்ஜெக்ஷன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதிகாரிகள் தற்போது அவரை உள்ளே விட மறுத்ததால் அவர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்கின்றார். காரணம், இந்த வேட்புமனு பரிசீலனை நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒன்று வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகள், வழக்கறிஞர்கள் இவர்கள் மட்டும்தான் உள்ளே இருக்க அனுமதி. மற்றபடி பத்திரிகையாளர்கள் உட்பட எவருக்குமே உள்ளே இருப்பதற்கு அனுமதி கிடையாது. முழுக்க முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளும் வேட்பாளர்களும் வேட்பாளருடன் ஒருவர் என்ற அடிப்படையில் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்நாடகா புகழேந்தி தன்னையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்து வருகிறார். அவருடைய கோரிக்கையினுடைய நோக்கம், அதிமுக வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோரை ரிஜெக்ட் செய்ய வேண்டும், அவர்களது மனுக்களை ஏற்கக்கூடாது என்று வாக்குவாதம் செய்து வருகிறார்.